இவ்வளவு நேரம் அடிச்ச காத்தெல்லாம் எங்க போகுது? இதுல ஏறின மாதிரி தெரியல, உன் உடம்புல தான் ஏறுது. என்ன குத்த சொல்லனா பொழுது போகாத. வயசான காலத்துல நான் தான் உங்களுக்கு துணையா இருக்க போறேன், புரிஞ்சுக்கங்க. அது சரி, ஜான்சியும் ஃபெடரிக்கும் வந்தா குடுக்கிறதுக்கு என்ன வச்சிருக்க? கேக்கும் பிளாக் காபியும். வேண்டாம் வேண்டாம், ட்ரிங்க்ஸ் குடு. எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஒயின் இருக்கு. ஃபைன். பிரதர், ஜான்சியும் ஃபெடரிக்கும் வருது. அப்படியா? வாங்க வாங்க, இந்த கல்யாண Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க போட்டோ ஸ்டுடியோ வரைக்கும் போயிருந்தோம், ஒரு கல்யாண போட்டோ எடுக்க, வெட்டிங் போட்டோ. ஓ, யங் கப்பிள், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. மரியம்மா, இப்படி சரிஞ்சிட்டியம்மா, எழுந்துரு. இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் ஒயின் குடு. சரி. யாரது? யாருன்னு கேட்டேன். டேக்ரோஸோட மருமகன். சீக்கிரம் வந்து கதவை தர. இது வந்துட்டேன். என்னாச்சு? இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? சொல்லுங்க. முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா? அப்படின்னா ராஜு IAS. I love you. I love you, darling. I love you too. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் நிறைஞ்ச ஒரு சந்தோஷமான நாள். நீ ஒரு பெரிய கடமையை முடிச்சிருக்க. இருங்க இருங்க இருங்க, உட்காராதீங்க. போய் Dress மாத்திட்டு குளிச்சிட்டு வாங்க. குளிச்சிட்டு வேணா Dress மாத்தலாம். இந்த Dressோடவே வா குளிக்க போறீங்க? ஓ, குளிக்கிறதுக்கு Dress போட சொன்னியா? ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குல்ல. என்ன பிரச்சனை? பாத்ரூம்ல நான் தனியா போய் குளிக்கணும்ங்கிறது. பரவாயில்ல, இனிமே நீங்க பாத்ரூம்ல தனியா தான் குளிக்கணும். எனக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. அப்போ சாப்பிட்டா மட்டும் போதுங்கறியா? சாப்பிட்டா எனக்கு முறுக்குமே. இன்டர்வியூல உங்ககிட்ட என்னென்ன கேட்டாங்கன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ். அதுக்கு நிறைய நேரம் இருக்கு. எனக்கு சதகமா தான் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னில இருந்து நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். இனிமே நீங்க வேலைக்கு போயிடுவீங்கல்ல? அது வரைக்கும் நீ லீவு போட்டா நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன். நீங்க ட்ரைனிங்க்கு போற வரைக்கும் நான் லீவ்ல இருக்கேன். ஓகே? ஓகே. அப்போ ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். சாப்பிட ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. முன்னாடில நீ என் கூட வந்து குளிப்ப, இப்போ எல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. குளிச்சிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். சேட்டைய பாரு. பஞ்சமன்ன கிளியே என் வாழ்வின் ஒளியே என் நிலவேவா தேன்மழையேவா மேகம் விண்ணிலே ஓடும் தண்ணிலே மழையேவா வண்ணக்கனவின் அண்ணலே என் வாழ்வின் மின்னலே என் நிலவேவா தேன்மழையேவா
காதலுக்கு நீ பச்சை கொடி காட்டு என்ன பாடுபட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சும்மா மூடு கொஞ்சம் யோ நான் முன்ன போல நில்ல பெண்டானே புரிஞ்சுக்க உன் வீரப்பு வாசிப்பு என்கிட்ட காட்டாதே காட்ட வேணாம் காலம் இப்படி போடு போடு கடவுளோடு நாம் கை சேர்ந்திட்டோம் இருவரும் இன்பம் காண்கிறோம் வாழ்கிறேன் வா 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 ஆசை முகத்திலே ஓசை நெஞ்சிலே அருகே வா ஆடி பாடிய சுகமே ஆனந்தம் தருமே என்னுயிரே வா ஆருயிரே வா உன்னை விடுவேன கைகொடு நகம் சதை போல் ஒன்றாகினோம் தேவதை அந்த பிரம்மன் எனக்கு வடிவமைத்து கொடுத்த பேரழகியே உன்னை விடுவேன மாட்டேன் இறுதி வரைக்கும் மண்ணுக்குள் ஒன்றாகி இருவரும் இன்பம் காணுவோம் ஆசை முகத்திலே ஓசை நெஞ்சிலே அருகே வா ஆடி பாடிய சுகமே ஆனந்தம் தருமே என்னுயிரே வா ஆருயிரே வா என்ன டிஃபன் செய்யட்டும் ஏதாவது பண்ணு சப்பாத்தி மாவு இருக்குல்ல அது பண்ணாலே போதும் டீ போட்டு தரட்டுமா எனக்கு வேண்டாம் உனக்கு வேணும்னா போட்டுக்கோ எனக்கு டீ வேண்டாம் அப்போ எங்க போற நாளைக்கு எனக்கு லீவ் தானே நம்ம 2 பேரும் போய் அப்பாவை பார்த்துட்டு வரலாமா யாரோட அப்பாவை நானும் அதை பத்தி யோசிச்சேன் நம்ம 2 பேரோட காதல் விளையாட்டுத்தனமான காதல் இல்லங்கிறது அப்பாவுக்கும் புரியட்டும் நான் அதுக்காக சொல்லல வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்கணும் வெரி குட் நீ கலெக்டர் ஆனாலும் சரி இல்ல கவர்னரே ஆனாலும் சரி எனக்கு கவலை இல்ல என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நீ பேசாத என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் கிளம்பி இப்போ இங்க வந்திருக்காங்க தெரியுதா என்னோட உதவி இல்லாம ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணிட்டேங்கிற திமிர காட்டுறதுக்காக இப்ப 2 பேரும் இங்க வந்திருக்காங்க அங்க பாத்தியா அவ முகத்துல எவ்வளவு ஏகத்தாளம் இருக்கு பாத்தியா தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க நான் என்னைக்குமே அப்படி நடந்துக்க மாட்டேன் உன்னோட முகத்துல தெரியற சிரிப்புக்கு பேரு ஏகத்தாளம் இல்லனா வேற என்னவா பெரிய கோடீஸ்வரனான இந்த ராஜசேகரனோட மகனை கேவலம் ஒரு மெக்கானிக் டிக்ரூஸோட மகளான நீ டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பார்த்து இவனை படிச்சு ஐஏஎஸ் ஆக்கியிருக்கேங்கிற திமிரு உனக்கு அப்பா நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க படத்தையே ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க தேவையில்லாம குறுக்க பேசாத நான் அனுப்பிச்ச பணத்தை எனக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு ஐஏஎஸ் படிச்ச உடனே உன் பொண்டாடியை கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன்னா நீங்க இல்லைனால என்னால படிக்க முடியுங்கிறத எனக்கு நிரூபிச்சு காட்டுறதுக்கு தானடா வேலையில சேர்றதுக்கு முன்னாடி உங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் என்னோட பணத்தை போலவே என்னோட ஆசீர்வாதமும் உனக்கு தேவையில்லை உங்க அம்மாவோட சொத்தை உனக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து கணக்கு போட்டு வாங்கிக்க ஆனா ஒரு விஷயம் நான் செத்துட்டேங்கிற தகவல் உனக்கு வந்தா கூட நீ உன் பொண்டாட்டி இங்க வரக்கூடாது ராஜு உங்க அம்மா ஸ்தானத்துல தான் நான் இருக்கிறேன் உங்களை நான் ஆசீர்வாதம் பண்றேன் உங்க அம்மாவே உன்னை ஆசீர்வாதம் பண்றதா நினைச்சுக்கோ ஈஸ்வரன் உங்க 2 பேருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கட்டும் மேடம் ஐயா கூப்பிடுறாங்க
காலையில 7 மணிக்கு வந்துரு. ஓகே சார். ஓ, ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போர்டு அடிச்சு வச்சிட்டியா? போர்டு எடுத்துட்டுமா? ஜீப்ல இருந்து இறங்கும் போது ஒரு சப் கலெக்டர் மாதிரியே இல்ல, ஒரு திருடனை போலீஸ் பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் திருடன் தான். ஒரே ஒரு திருட்டு தான் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்காக எனக்கு யாரும் பிடிச்சதே இல்ல. என்ன திருடுன்னு தெரியுமா? என்ன திருடுனீங்க? ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன். உன்னை நான் தூக்கிட்டு தானே வந்தேன். மாத்தி சொல்லாதீங்க, நான் தானே உங்களை தூக்கிட்டு வந்தேன். அப்போ போலீஸ் என்ன தானே பிடிக்கணும். அந்த தெய்வம் எப்போ நம்மள பிடிக்க போலீஸ் அனுப்ப போதுன்னு தெரியல இல்ல? அது கலெக்டர் கிட்ட சொல்லி நான் ஸ்டே வாங்கிக்கிறேன். அப்புறம் இந்த ஜீப்ல வரது எனக்கு பிடிக்கல. ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன இருந்தாலும் அந்த பணக்கார பிளட் தானே. என்ன மாதிரி அதிகாரிங்க எல்லாம் கார் ஓட்டினா தானே உன் அப்பா மாதிரி தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். நீ ஏன் அதை நினைக்க மாட்டேங்கிற? அப்புறம் இன்னொரு வசதி கூட நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு வேலைக்காரனை வேலைக்கு வர சொல்லிருக்கேன். எதுக்கு? வீட்டு வேலை எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். நான் எதுக்கு இருக்கேன்? அது இல்ல, வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும். எந்த கவலையும் இல்ல, வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். அப்படி செய்யாதுன்னா நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஐயோ செல்லம், என் மேல கோச்சுக்காதடா. உன்னை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால இருக்கவே முடியாது. வேலைக்காரனும் வேண்டாம், யாரும் வேண்டாம். யாருமே வேண்டாமா? யாரும் வேண்டாம். நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். நமக்கு குழந்தை வேண்டாமா? வேணும் 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 வேணும். குழந்தைங்க வேணும். ஆனா அவங்க எல்லாம் உனக்கு அப்புறம் தான். அது சரி, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? பொண்ண மாதிரி அழகான ஒரு பெண் குழந்தை. அவளுக்கு பேரு கூட நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன பேர்? You brute! நீங்க என்ன ஏதோ சொல்லாம இருக்கீங்க? நான் என்னத்த சொல்றது? அவர் சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் எங்க கூடயே வந்து தங்கிடுங்க. நம்ம பொண்ணு சொன்னது காதுல விழுந்ததா? நான் வரப்போறது இல்ல. கலெக்டரோட மாமான்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம 3 வேளையும் சும்மா உட்காந்து சாப்பிடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் என் 10வது வயசுல ஸ்பேனரை பிடிக்க ஆரம்பிச்சேன். சாகர வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். உடம்புக்கு முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குல்ல. அப்பா நீங்க இப்படி அடம் பிடிக்காதீங்க. என்னோட வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரு. ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் வரணுங்கிறது இல்லையே. அப்படின்னா என்னோட மாச சம்பளத்தை உங்களுக்கே கொடுத்துடுறேன். நீ கல்யாணம் ஆன பொண்ணு. இனிமே உன் சம்பளத்தை உன் புருஷன்கிட்ட தான் கொடுக்கணும். எனக்கு ஒர்க் ஷாப்ல வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. போதும் போதும். உங்களுக்கு உப்பு போட்டு மாங்காய் வேணுமா? அது சரி, உனக்கு இப்ப மாங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கா? இல்லையே. உப்பு போட்டு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமே? இல்லவே இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆக போகுது. நான் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. நம்ம தினமும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த தெய்வமே பொறாமப்படும்ல. சாப்பிடுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. நல்ல பாட்டு படிக்கும் பாடம் பாடி தானுங்க. கொஞ்சம் ஆர்டர் நிறுத்துறீங்களா? இவனை உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தோம். அங்கிள், இவன் அமைதியா இருக்கான்னு நினைக்காதீங்க. இவன் பெரிய வாளு. அப்படியா? யார் தூக்குனாலும் யூரின் போயிடுவான். என் சூட்டு முழுக்க இவன் நாசம். அவங்க அப்பாவை போலவே குணம். என்ன அங்கிள், ஆன்ட்டி ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேர குழந்தைய கொஞ்சம் பாக்கி எனக்கு கிடைக்கலையே. அதெல்லாம் விதி. ஆமா, ஏதாவது ஒண்ணு சொல்லிடுங்க. ஆண்டி கவலைப்படாதீங்க. இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமாவா? அப்படின்னா நாம இன்னொன்னு மேனுஃபேக்சர் பண்ணலாங்கறியா? அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, சும்மா சொன்னேன். ஆமா. அப்புறம் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என்ன நீ ஏன்டி இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கன்னு. அது நம்மளோட தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணணும். அதுக்கு என்ன, பரிசோதனை பண்ணலாம். ஆனா பரிசோதனை பண்ணா மட்டும் குழந்தை பிறருமா என்ன? ராத்திரியான உங்களுக்கு மூடு வந்துருமே. என்னைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இது.
என் மூச்சு நிக்கிற வரைக்கும் தொடரும். ராஜு இங்க கிஸ் பண்ணுங்களேன். மாப்பிள்ள, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல. அது எப்படி முடியும்? நான் இங்க வந்து 2 வாரம் ஆச்சு. எனக்கு இங்க இருக்கிறதுல சந்தோஷம்தான். ஆனா எலிசாவோட அப்பாவை நினைக்கும் போது எனக்கு இங்க இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. என்ன கொஞ்சம் பஸ் ஏத்தி அனுப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், பஸ்ல போக வேண்டாம், கார்லயே போயிடலாம். நான் ஆபீஸ்க்கு போனது அப்புறம் உங்களை டிராப் பண்ண சொல்றேன். கார்லயே போங்கம்மா. சரி, நான் பொருளை எடுத்து வச்சுக்கிறேன். சரி, அப்புறம் நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம், சரியா? இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு வேண்டிய துணியெல்லாம் நான் வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அதோட உங்க அப்பாவுக்கும் சேர்த்துதான். என்னதான் அவரு நம்ம மேல கோவப்பட்டாலும் மாமனாராச்சே, நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சுதான் ஆகணும். ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். இரு 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 அங்கேயே இரு, எல்லாத்தையும் அங்கேயே வை. ஆமா, நீ போகும்போது எதுவுமே கொண்டு போல. இதெல்லாம் எங்க இருந்து வாங்கின? இது எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு? எனக்கு சாரி, பிளவுஸ், உங்களுக்கு பேண்ட், ஷர்ட் எல்லாம். அப்படியா? யோ டிரைவர், எல்லாத்தையும் எடுத்து உள்ள வையா. சார் மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஆசையா வாங்கி கொடுத்தது. மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஒன்றும் வாங்கி கொடுக்க வேண்டாம். கொண்டு வந்ததெல்லாம் மரியாதையை எடுத்துட்டு போயிடு. நான் எடுத்துட்டு போக மாட்டேன் சார். இது பார், என்னை பத்தி உனக்கு தெரியாது. வண்டியை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. எடுத்து வைன்றல. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா. இவர் சுபாவமே இப்படிதான். என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடா. இதெல்லாம் வேணும்னா நீ வண்டியிலே போயிடு. நான் ஒண்ணும் அந்த மாதிரி போக உள்ள போ. போ. சில சமயங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதனால உங்க மேரேஜ் லைஃப் நிச்சயமா பாதிக்கப்படாது. ஸ்டெர்லைட்டுக்கும் வேர்லைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குறை எனக்கு தான் இருக்கு இல்லையா டாக்டர்? உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி பல கேஸ்கள் இங்க வரதுண்டு. 10-15 வருஷம் குடும்பம் நடத்தின பிறகு கூட சில பேருக்கு குழந்தை பிறக்கிறது உண்டு. உங்க 2 பேருக்கும் வயசு குறைவு தானே? இப்பதானே வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுவா இருந்தாலும் 2 பேருமே டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து மாத்திரம் மூலமாவே எல்லாத்தையும் குணப்படுத்திடலாம். கவலைப்பட வேண்டியதே இல்லை. You're all right. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இருந்தாலும் உங்க வைஃப ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். அப்போ அவளுக்கு குழந்தை பிறக்கும்ல டாக்டர்? I am sorry. The mistake made is in our part. டெஸ்ட் எடுத்த சாம்பிளை லேப்ல சரியா சோதனை பண்ணாம இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்களை இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம். என்ன சமாதானம் பண்றதுக்காக லேபை குத்தம் சொல்லாதீங்க. இல்ல ராஜு, லேப்ல தப்பு நடக்கிறது சகஜம். டாக்டர், எலிசபெத்துக்கு என்ன குறை இருந்தாலும் எங்களோட அன்புலையும் பாசத்திலையும் எந்த குறையும் இருக்காது. Anyway, I'll bring the long time. Please do. Okay. டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தேன். எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லையா. உனக்கு பர்டிகுலரா சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாரு. எனக்கு உடம்புல பிரச்சனை இருந்து குழந்தை பிறக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமாக்கிடலாம். மருந்து சாப்பிட்டாலும் சரியாகலன்னா? எனக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும். எனக்கு நீ மட்டும் போதும். என்ன டெலிகிராம்? ஒண்ணும் இல்ல. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா. அதை என்கிட்ட கொடுங்க. இல்ல வேண்டாம் எலிசபெத். அதை என்கிட்ட கொடுங்க சொல்றேன். சொன்னா கேளு. வேண்டாம். ஐயோ வேண்டாம். எக்ஸ்பயர்ட். எலிசபெத், நான் சொல்றது கேளு. நீ கொஞ்சம் டென்ஷன். எலிசபெத், எலிசபெத்.
எலிசபெத் என்னாச்சு? எலிசபெத் என்னாச்சு? எலிசபெத் என்னாச்சு? அழாத எலிசபெத், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அழாத, சொன்னா கேளு எலிசபெத், நான் சொல்றது கேளு, நான் இருக்கல்ல. எலிசபெத், எலிசபெத், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நாம இப்ப உடனே அங்க போகணும். கிளம்பு, கிளம்பு. அழாத, அழாத. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, உங்களிடத்தில் ஐக்கியமாகி இருக்கும் இந்த ஆத்மாவை தாம் உம்முள் ஏற்றுக்கொள்வீராக. இவரது பாவங்களை மன்னித்து இவரை தம்முள் ஐக்கியமாக்கிக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நீ உங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்ப ஒரு விஷயத்த பண்ணணும். உன் மனசை நீதான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். என்னால முடியும்னு தோணல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உங்க அப்பா மேல உள்ள பாசத்தை நீ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்திருக்க. என்னை எவ்வளவு பாசத்தோட எங்க அப்பா வளர்த்தாருன்னு தெரியுமா? நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டதெல்லாம் எனக்காக வாங்கி கொடுத்திருக்காரு. என்ன பண்ண முடியும்? நடந்தது நடந்துடுச்சு. நீ போய் முதல்ல குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்து படு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், டயர்டா இருக்கு. எனக்காக 3 வருஷமா பகலா தூங்காம இருந்ததால வந்த டயர்ட் தான் இது. அந்த டயர்டை மறைக்கிறதுக்கு எப்பவுமே உன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும். இப்ப ஒரு துக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிரிப்பு எங்க போச்சுன்னே தெரியல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. என்ன சொன்னீங்க? நாம 2 பேரா? நாம 2 பேர் கிடையாது. நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். வா, உங்க பொண்ணு இவ்வளவு தூரம் கூப்பிட்டோம், நீங்க ஏன் அங்க வர மாட்டேங்கிறீங்க? நானும் அங்க வந்துட்டா இந்த ஒர்க் ஷாப்பை யார் கவனிப்பாங்க சொல்லுங்க? அவளும் இதே தான் சொன்னா. இருந்தாலும் நீங்க... அவளும் அதான் சொல்லியிருக்காளா? உண்மைதான். அது மட்டும் இல்ல, அது யாருடைய தயவுலையும் வாழக்கூடாதுங்கிறது தான் அவருடைய விருப்பமும் கூட. அதை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது முக்கியம்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். அதுக்கு இல்ல, நீங்க எங்களோட இருந்தா உங்களுக்கு... என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஹலோ மிஸ்டர் ராஜுவா, நான் டாக்டர் ஜெயகிருஷ்ணா. நீங்க வீட்டுக்கு போகும்போது இங்க வர முடியுமா? நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும். நான் இப்போ ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கு. நீங்க ஈவினிங் 5 மணிக்கு வரீங்களா? ப்ளீஸ், ஐ வில் வெயிட் ஃபார் யூ. தேங்க்யூ. பிரச்சனை எலிசபெத்துக்கு தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா டாக்டர்? பிரச்சனைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியும். பிரச்சனை அவளுக்கு தான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா டாக்டர்? எஸ். பரவாயில்ல, எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தத்து எடுத்துக்கிறோம். எனக்கு குழந்தை வேணுங்கிறது முக்கியம் இல்ல. எனக்கு ரொம்ப முக்கியம் என் எலிசபெத் தான், அவளோட அன்பு தான். ராஜு ப்ளீஸ் வெயிட். எலிசாவை செக் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம். எலிசாவுக்கு வேற ஒரு வியாதி இருக்கு. வியாதினா? she is dying. அதாவது நாளுக்கு நாள் செத்துக்கிட்டே இருக்காங்க. இருக்காது, அப்படிலாம் இருக்காது.
Impossible. இங்க பாருங்க, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு டாக்டர், உண்மையை மறைச்சு வைக்க கூடாது. எலிசாவுக்கு ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு வியாதி தான் இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறது, பிளட் கேன்சர். நோ, நான் நம்ப மாட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் போய் தானே டாக்டர்? உங்க லேப்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா அனலைஸ் பண்ணிருக்காங்க, அப்படிதானே? அவங்களோட பிளட்டை நாங்க 3 தடவைக்கு மேல டெஸ்ட் பண்ணோம், பாசிட்டிவ்னு தான் வந்தது. எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டிட்டா நல்லா இருக்கும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த கேஸ்ல ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட காட்டுங்க. நீங்க இத பத்தி அவகிட்ட சொன்னீங்களா? 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னேன். அவளுக்கு சந்தேகம் வந்திருக்காது இல்லையா? இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டர், இந்த உண்மையை நான் அவகிட்ட எப்ப சொல்றது? அது நேரம் பார்த்து சொல்லுங்க. என்னோட ஆசையை அவளுக்கு முன்னாடி நான் சேர்த்து போகணும் கருத்தா. ரஜு, எலிசாவை காப்பாத்துறதுக்கு இனிமே எந்த ட்ரீட்மெண்ட்டும் பலன் கொடுக்காது. வியாதி முத்தாம கொஞ்சம் தடுக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க வலியில துடிக்கும் போது அந்த வலியை நம்மால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாம ஆரம்பிச்சா எலிசாக்கு விவரம் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன், நேரம் பார்த்து சொல்லுங்கன்னு. அந்த வியாதி எப்ப வேணாலும் தன் குணத்தை காட்டும். அது வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன். டாக்டர், அவளுக்கு என்ன வயசு தெரியுமா? 20 வயசு. Just 20. இனிமே நான் என்ன செய்யணும் டாக்டர்? Try to act normal as long as possible. எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப நார்மலா இருங்க. எல்லாமே எலிசாவுக்காக தான். நான் வரத்துக்கு முன்னாடி நீ எப்படி தூங்கலான்னு அப்படி கேட்கலான்னு வந்து ரொம்ப வருத்தமா நிக்கிறீங்களா? வருத்தமா? நான் உன்னை கேட்கலான்னு வந்தேன், ஆனா நீ என்ன கேட்டுட்ட. ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? மனசு வரல. என்னது? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிக்காம வரத்துக்கு மனசு வரல. சரி, வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட்டியா? என்ன புதுசா கேக்குறீங்க? நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? உங்களுக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம். இல்ல, நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன். போய் சொல்றீங்க நீங்க. நான் இல்லாம நீங்க என்னைக்கும் தனியா வெளிய சாப்பிட்டதே கிடையாது. இல்ல, ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதுனால வெளியில போய் சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன இருந்தாலும் எனக்கு தனியா உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கல. நீ ஏன் தனியா சாப்பிடணும்? நான் இருக்கேன்ல. இது வரைக்கும் நீ தானே எனக்கு பரிமாறி இருக்க, இன்னைக்கு நான் உனக்கு பரிமாற போறேன். ஓகே? வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், நீ இங்கே இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் லவ்.
நான் சாப்பிட மாட்டேன். நீங்க ஏன் முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்க? இவ என்ன சின்ன குழந்தை மாதிரி விளையாடுறாளேன்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா என்னோட விளையாட்டுத்தனெல்லாம் போயிடும். நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். யார் அந்த பொண்ணு? யாரு என் சக்காலத்தின்னு கேட்டேன். அவ பேர் என்ன? அவ ரொம்ப அழகா இருப்பாளா? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒரு புருஷன் தன் பொண்டாட்டி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டா அதுல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். வெளியில தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணுதான், அவளுதான் நான் காதலிச்சேன். அது நீதான். அப்போ வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. சாமியே கும்பிட மாட்டீங்க. இந்த ராத்திரியில போய் என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இப்படி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது தப்பா? வேண்டாம் வேண்டாம், வேதாந்தெல்லாம் வேண்டாம். வாங்க வந்து படுங்க. ஐயோ, என்னது இது? வயசாயிடுச்சா? கட்டில்ல ஏறுறதுக்கே கஷ்டப்படுறீங்க. நமக்கும் வயசாகுதுல்ல. வயசாயிடுச்சா? அப்ப அது என்ன செக் பண்ணிடலாம். எலிசபெத், இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. தூங்குனா சரியாயிடும் நினைக்கிறேன். வயசாயிடுச்சு, உங்களால ஒண்ணும் முடியல. நல்லா தூங்குங்க.
பிடிச்சேன் பயனில்லை. இதயமுண்டு உதிரமில்லை, இறைவன் வழங்கும் தண்டனை. எங்கே கண்ணீரின் எல்லை? எங்கே காதலிச்சேன் கைப்பிடிச்சேன் பயனில்லை. இதயமுண்டு உதிரமில்லை, இறைவன் வழங்கும் தண்டனை. எங்கே கண்ணீரின் எல்லை? எங்கே இரத்த கண்ணீரில் நீராடுகின்றோம், குருதி புனல் போல் வாழ்ந்து மீண்டும் கொடிய விஷத்திலும் வீழ்ந்து விட்டோம். இரத்த கண்ணீரில் நீராடுகின்றோம், குருதி புனல் போல் வாழ்ந்து மீண்டும் கொடிய விஷத்திலும் வீழ்ந்தோம். இருதயத்தில் பிரளயமாகி உயிருக்கும் உடலுக்கும் யுத்தம், என்னை அழைப்பதென்ன அர்த்தம்? எங்கே கண்ணீரின் எல்லை? எங்கே காதலிச்சேன் கைப்பிடிச்சேன் பயனில்லை. இதயமுண்டு உதிரமில்லை, இறைவன் வழங்கும் தண்டனை. எங்கே கண்ணீரின் எல்லை? எங்கே துக்கத்துடனே மன்றாடுகின்றோம், நித்தம் நரகம் நெஞ்சிலே மற்றும் சுத்த பைத்தியமாகிவிட்டோம். துக்கத்துடனே மன்றாடுகின்றோம், நித்தம் நரகம் நெஞ்சிலே மற்றும் சுத்த பைத்தியமானோம். மரணமே என்னை அழைக்கின்றது, பலிகடானது ஜீவன், பாவம் ஆசை நாயகன் பலிதான். எங்கே கண்ணீரின் எல்லை? எங்கே காதலிச்சேன் கைப்பிடிச்சேன் பயனில்லை. இதயமுண்டு உதிரமில்லை, இறைவன் வழங்கும் தண்டனை. எங்கே கண்ணீரின் எல்லை? எங்கே ஹாய் டார்லிங். இது என்னன்னு சொல்ல முடியுமா? உங்க வேலை எதுவும் போயிடுச்சா என்ன? இல்ல, மறுபடியும் உன்னோட கெஸ் தப்பாயிடுச்சு. ஏதோ ஒண்ணு. நாம வானத்துல பறக்க போறோம், ஃப்ளைட்ல போக போறோம். நாளைக்கு நாம காஷ்மீருக்கு போக போறோம். எனக்கு இப்ப எங்கேயும் போக இஷ்டம் இல்ல. எனக்கு இதான் சொர்க்கம். அன்னைக்கு நீ காஷ்மீருக்கு போகணும்னு ஆசைப்பட்டல்ல, நான் தானே உன்னை தடுத்தேன். என்னோட ஆசை எல்லாம் நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா? என்னோட ஆசை எல்லாம் உங்களோட நீண்ட காலம் இருக்கணும். அதை உங்களால நிறைவேற்ற முடியுமா?
டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டியா? ஆமா, பார்த்தேன். ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? நான் வருத்தப்படுவேனா? நான் உங்க மனைவி மிஸ்ஸஸ் ராஜு. அழக்கூடாது. நான் அழல. 1000 காலம் வாழ்ந்தாலும் கிடைக்காத சந்தோஷத்தை எனக்கு இந்த குறைஞ்ச காலத்திலேயே நீங்க எனக்கு தந்துட்டீங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, நான் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஆனா நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். நான் நிம்மதியா சாவேன். நான் உங்களை நினைச்சுதான் கஷ்டப்படுறேன். உங்களை தனியா விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. கர்த்தாவே, ராஜுவுக்கு இந்த வேதனை தாங்குற சக்தியை கூட இனிமே அழ மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அழக்கூடாது. எனக்காக நீங்க அழக்கூடாது. ராஜு, டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாமா? நாளைக்கு போய் பார்க்கலாம். இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். இல்ல, உங்களுக்கு லீவ் கொடுக்க சாத்தியமே இல்ல. நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னல சார். அது வந்து நோ ஆர்கியூமெண்ட்ஸ். ராஜு, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஆபீசர். நீங்க சர்வீஸ் பீரியட்ல இருக்கீங்க. இந்த டைம்ல நான் உங்களுக்கு லீவ் கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதியே இல்ல. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்க இங்கே வேலைக்கு சேர்ந்தப்போ உங்ககிட்ட இருந்த சுறுசுறுப்பும் திறமையும் ஆர்வமும் இப்போ உங்ககிட்ட இல்ல. நான் உங்களை 2-3 மாசமாவே கவனிச்சுட்டு தான் வரேன். I wonder what is happening to you. Can't you at least tell me what is exactly your problem? சார், எனக்கு ஒரு 3 மாசம் லீவ் கண்டிப்பா தேவை சார். அதுக்கு தான் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. இதுக்கும் தயாரா தான் நான் வந்தேன். வேலையை ரிசைன் பண்றீங்களா? எஸ் சார். உங்களுக்கு என்ன பைத்தியமா? குட் பை சார். ராஜு, மிஸ்டர் ராஜு. எலிசபெத், எலிசபெத், என்னாச்சு?
உங்ககிட்ட பணம் இருக்கா? இருக்கு. என்ன வேணும் சொல்லு. என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? இருக்கு எலிசபெத். எலிசபெத், என்னாச்சு? ரத்தம் ரத்தம். எலிசபெத், oh my God. Hello. May I speak to Dr. Radhakrishnan, please? Yeah. Methologist. Yes, doctor. Yeah. இப்போ உடனே வரோம். Okay, doctor. Thank you. இதை இப்ப போட்டுக்க. வேற ஏதாவது வேணுமா? டேப் ரெக்கார்டர். வேற ராஜு, வேற ஏதாவது வேணுமா? நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும். நம்ம ஒன்னா குளிச்சோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னாவே தூங்கணும். ஹாஸ்பிட்டல்ல நீங்க என் ரூம்ல தான் தங்கணும். நான் இன்னொரு பெட் கேட்டு பார்க்கிறேன். எதுக்காக இன்னொரு பெட்? என்னை விட்டு நீங்க எப்பவும் பிரிய கூடாது. எலிசபெத், இப்படி எல்லாம் பேசாத, தாங்க முடியல.
மண் உலகில் நாம் செய்த குற்றங்கள் என்னென்ன, குறைகள் என்ன? அந்த இறைவனுக்கும் நம் வாழ்வில் கருணைதான் இல்லை, கருணை இல்லை. நீ என் உயிரில் கலந்தாயம்மா, நானும் உயிரில் கலந்தேனம்மா. இந்த வாழ்வே மாயம், இவ்வுலகே மாயம். மண்ணுலகில் நாம் செய்த குற்றங்கள் என்னென்ன, குறைகள் என்ன? அந்த இறைவனுக்கும் நம் வாழ்வில் கருணைதான் இல்லை, கருணை இல்லை. நீ என் உயிரில் கலந்தாயம்மா, நானும் உயிரில் கலந்தேனம்மா. இந்த வாழ்வே மாயம், இவ்வுலகே மாயம். கலந்தாயம்மா, நான் உன் உயிரில் கலந்தேனம்மா. இந்த வாழ்வே மாயம், இவ்வுலகே மாயம். இந்த மண்ணுலகில் நாம் செய்த குற்றங்கள் என்னென்ன, குறைகள் என்ன? அந்த இறைவனுக்கும் நம் வாழ்வில் கருணைதான் இல்லை, கருணை இல்லை. உனக்கு படியேற கஷ்டமா இருந்தா நான் வேணா உன்னை தூக்கிட்டு போகட்டுமா? என்னாச்சு? இப்ப வேண்டாம், இந்த படியில நான் ஏறி போயிடுவேன். ஹலோ, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பாய். எஸ் சார்.
ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்க சொல்லி நர்ஸு கிட்ட சொல்லி வச்சுட்டேன். ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அவங்களுக்கு இப்ப தேவையில்லை. அப்படின்னா இந்த நோயை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவான மருந்தை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால சில சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். டாக்டர், எலிசபெத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு எது சம்மதமோ அதை அப்படியே செஞ்சிடுங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் அவ வேதனைப்படவே கூடாது. மரணத்திலேருந்து அவளை நம்மளால காப்பாற்ற முடியாது. அந்த வேதனையை போக்க நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டா நடுவுல நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்திட்டா ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் சுருக்கு சுருக்குன்னு குத்தி வலி அதிகமா இருக்கும். அவங்களால தாங்க முடியாது. எவ்வளவு நாள் ஆனாலும் எவ்வளவு பணம் செலவானாலும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். ட்ரீட்மெண்ட் ஒரு நாள்ல முடியுமா, வாரத்துல முடியுமா, மாசத்துல முடியுமான்னு தெரியாது. ஒரு வாரத்துக்கான ட்ரீட்மெண்ட் செலவு மட்டுமே 30,000 ரூபாய் ஆகும். ஒரு இன்ஜெக்ஷனோட விலை மட்டும் 2,000 ரூபாய். அதை டெய்லி போட வேண்டி வரும். பணம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை டாக்டர். இந்த உலகத்திலேயே நல்ல மருந்து, நல்ல சிகிச்சை எல்லாம் அவளுக்கு கிடைக்கணும். அதை நான் கொடுப்பேன். அதுக்கான பணத்தோட வரேன் டாக்டர். நீ என்கிட்ட எவ்வளவு பணம் வேணும்னு கேட்ட? 50,000 ரூபாய். 50,000 ரூபாய். அந்த பணம் மட்டும் போதுமா? போதும். போதுமா? அது எதுக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்க போறது இல்ல. ஏன்னா எனக்கு அதை கேட்கணுங்கிற அவசியமும் இல்ல. நீ அது இது எவ்வளவு கேட்ட? 20,000. 20 இல்ல 50,000. உனக்கு நான் 50,000 ரூபாய் பணம் தரேன். ஆனா எதுக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கறேன்னு தெரியுமா உனக்கு? அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு நீ என்னோட சொத்துல இருந்து ஒரு பைசா கூட வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போன. இன்னைக்கு உன்னோட மானம், மரியாதை, அந்தஸ்து, ரோஷம், கௌரவம், வெக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட காசு கேட்டு வந்து நிக்கிற பத்தியா? அதுவும் 50,000 ரூபாய் கேட்டு வந்து நிக்கிற பத்தியா? அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அந்த ஒரு சந்தோஷத்துக்காக நான் உனக்கு இப்ப 50,000 ரூபாய் பணம் தரேன். Love was all that to me, love, for which my soul it find. A green Nile in the sea, love, a fountain its shrine. All reed with fairy fruits and flowers, and all the flowers with mine. ராஜு, எனக்கு ரோஸ் 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 ரோசா பூ வேணுமா? இப்ப வேண்டாம். ரோஸ்ல இருக்கிற ரெட் என்னோட செவப்பட்டி கலர். எப்பவுமே உங்க முகம் வாடக்கூடாது. உங்க முகம் எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். எலிசபெத்,
I want you to be married. I want it. I want it, dear. I mean it. எனக்கு ராஜு கிட்ட பேசணும் டாக்டர். ராஜு கிட்ட தனியா பேசணும். ராஜு ராஜு என்ன கட்டி பிடிச்சுக்கோ. ராஜு kiss me. Tape. Tape. என்னோட அன்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. உன்னோட காதல் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. அன்புனா என்னன்னு தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் அம்மா மாதிரி என் மேல நீ அன்பு காட்டின. எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ முகத்திலேயே அந்த சந்தோஷம் தெரியுது. ஓ மனசு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நீதான் என் உயிர். நீ இல்லாம நான் இல்லை. உன்கிட்ட இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ராஜு, என் அன்பான ராஜு, எனக்கு உன்ன மாதிரி அவ்வளவா பேச வராது. என் மனசை திறந்து சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். என்னைக்குமே காதலிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட மரணம் வரைக்கும். இல்ல, மரணத்துக்கு அப்புறமும் கூட. மரணம் கூட நம்மளோட காதலை பிரிக்க கூடாது. மரணம் கூட நம்மளோட காதலை பிரிக்க கூடாது. மரணம் கூட நம்மளோட காதலை பிரிக்க கூடாது. மரணம் கூட நம்மளோட காதலை பிரிக்க கூடாது.